எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். உங்ககிட்டலாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன? நீ பெரியவனாயி என்ன ஆக போற? நீ பெரியவாயி என்ன ஆக போற? நீ படிச்சு முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போற? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன கனவு இருக்கு? என்ன ஆசை இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நான் பெரியவளாயி என்ன ஆக போறேன்னு கேட்கும்போது நான் சொன்ன பதில் நான் ஒரு ஆசிரியையாகணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் படிச்சது ஆசிரியையாகிறதுக்காக இல்ல. என்ன படிச்சாலும் கடைசியில நான் இப்போ ஒரு ஆசிரியையா தான் இருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருங்காலத்துல என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு இப்போ யாராலையுமே சரியா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி அதிவேகமா போய்கிட்டு இருக்கிறதுனால வருங்காலத்துல என்ன மாதிரி வேலைகள் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு சரியா தெரியல. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு நல்ல மனுஷனா எப்படி இருக்க முடியும்? இயற்கைய பாதுகாக்க முடியுமா? மத்த எல்லா உயிரினங்கள்கிட்டயும் அன்பா இருக்க முடியுமா? ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க முடியுமா? சரியான நேரத்துக்கு சரியான வேலையை ஒழுங்கா பண்றோமா? செய்வன திருந்தச் செய் அப்படின்னு ஒரு ஆத்திச்சூடி இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? பண்ற வேலையை ஒழுங்கா பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம்னா எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலைய நம்ம சிறப்பா செய்ய முடியும். இன்னொன்னு கூட சொல்றாங்க, நல்லா கதை சொல்ல தெரியறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா. கதை சொல்ல கத்துக்கோங்க, சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை துப்பறியும் துரை. துரை ஒரு துப்பறிவாளனாக மாறியிருந்தான். பின்னே அவன்தான் கடைக்கு சென்று ஒரு டார்ச் விளக்கும் பூத கண்ணாடியும் வாங்கிவிட்டானே. இனிமேல் எதையாவது துப்பறிய வேண்டியதுதான் பாக்கி. துரையின் தாத்தா, டேய், நிஜமாவே ஒரு துப்பறியும் சிங்கம் மாதிரி இருக்கடா என்று அவனை கொஞ்சினார். அதை கேட்டு அவன் வெட்கத்தோடு சிரித்தான். கிராமத்தில் அவர்களுடைய வீட்டின் அருகே ஒரு காடு இருந்தது. அங்கே எதையாவது துப்பறியலாமா என்று தேடத் தொடங்கினான் துரை. புல்தரை ஈரமாக இருந்தது. அதை பார்த்த துரை, இங்க கொஞ்ச நேரம் முன்னாடி மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று யோசித்தான். பரவாயில்லை, டார்ச்சும் பூத கண்ணாடியும் பிரமாதமாக வேலை செய்கின்றன. காட்டுக்குள் நுழைந்ததும் அங்கே மழை பெய்திருக்கிற விஷயத்தை துப்பறிந்து கண்டுபிடித்தாகிவிட்டது. அடுத்து என்ன? திடீரென்று தரையில் இருந்த சில சிவப்பு பொருட்களை பார்த்தான் துரை. இதெல்லாம் என்ன? அவை சாதாரண காளான்களைப் போலதான் தோன்றின. ஆனால் ஒரு துப்பறிவாளன் இப்படி பார்த்ததை உடனே நம்பிவிடலாமா? ஆராய்ந்து உறுதிப்படுத்த வேண்டாமா? துரை மெதுவாக நடந்து அந்த பொருள்களை நெருங்கினான். தன்னுடைய பூத கண்ணாடியை வெளியில் எடுத்து அதன் மூலம் அவற்றை கூர்ந்து கவனித்தான். அட, அங்கே ஒரு சிறு பெண் சிவப்பு குடை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். துரை அவளை பூத கண்ணாடி வழியே பார்த்துவிட்டு தைரியமான குரலில் கேட்டான், ஏய் பெண்ணே, யார் நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுடைய கனமான குரலை கேட்டு அந்த காளான் பெண் பயந்து விட்டாள். போதா குறைக்கு அவனுடைய கண்கள் பூத கண்ணாடியில் இன்னும் பெரிதாக தெரிந்தன. ஆகவே அவள் பயத்தில் பின்னே நகர்ந்தாள். அவளுடைய குடை விலகி ஓடியது. அவள் பயந்திருப்பதை பூத கண்ணாடியில் பார்த்து தெரிந்து கொண்டான் துரை. அன்பான குரலில், கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நாம நண்பர்களா இருப்போம் என்றான். அந்த பெண் அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். பிறகு மென்மையான குரலில், மழை இன்னும் பெய்யுதா என்று கேட்டாள். மழை எப்பவோ நின்னுடுச்சு என்றான் துரை. இனிமே உனக்கு அந்த அழகான சிவப்பு கூட தேவையில்லை. உன் நண்பர்களையும் குடைய மடக்க சொல்லு. அந்த பெண் துரையின் தொப்பி மேல் ஏறி நின்றபடி சிரித்தாள். என் பேரு லலிதா. இவங்க என்னோட அம்மா, அப்பா, அத்தை, தாத்தா, பாட்டி. நாங்க எல்லாரும் இந்த காட்டுல தான் வாழறோம் என்றாள். எங்களுக்கு வீடு கட்ட தெரியாது. அதனால எப்பவாச்சும் மழை பெஞ்சா இந்த மாதிரி கொடைய விரிச்சுக்கிட்டு தரையில உட்கார்ந்துருவோம். அதை கேட்டதும் துரை பெரிதாக சிரித்தான். கவலைப்படாத லலிதா, வீடு கட்டுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்றான். உனக்கு தெரியுமா, நான் ஒரு பெரிய கட்டடக்கலை நிபுணர்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதோடு துரையின் துப்பறியும் கனவு நிறைவடைந்தது. அடுத்த கனவு தொடங்கியது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? நீங்க என்னவா ஆக போறீங்கன்னு ஒரு கதை எழுதுறீங்களா? நான் முன்னமே சொன்ன மாதிரி கதை சொல்ற ஆற்றல் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க. கதை சொல்ற ஆற்றலை வளர்த்துக்கோங்க. உங்களோட கனவை பத்தி ஒரு கதை எழுதுங்க. அந்த கதையை அடுத்த முறை என்கிட்ட சொல்றீங்களா?
இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நான் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. துப்பறியும் துரை. எழுதியவர் சொக்கன். வெளியீடு பிரதம் புக்ஸ்.